உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காஞ்சிபுரம் ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட எல்லார பத்தின விவரத்தையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 4-5 பேரை காணோம். யார் யார் பஸ்ல வந்தாங்க, யார் யார் காணோன்ற விவரம் தெரியணும்ல, அதான் விசாரிக்க வந்திருக்கோம். சிவா சார் இன்னும் கண்ணு முழிக்கலன்னு சொன்னாங்க. அதனால நீங்களே முழு விவரத்தை சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நீங்க ஃபாரின் நேஷனல்னு சொன்னாங்க. மலேசியா தானே மேடம்? உங்க அப்பா அம்மா பேரு, அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, அப்புறம் சொந்த ஊரு, அட்ரஸ் சொல்லுங்க மேடம். அதுவும் இல்லாம உங்க ஐடி ஏதாவது ஒன்று வேணும். விபத்து நடந்தா இந்த மாதிரி என்கொயரிங்கிறது நார்மலா நடக்கிற விஷயம் தான். நீங்க விவரத்தை சொல்லுங்க. அட்ரஸ் சொல்லுங்க மேடம். நீங்க விவரத்தை சொல்லுங்க. அம்மா உங்களை புரிய. என்னம்மா? என்னாச்சு? சேரத்து காவேரி தண்ணி கொண்டு வா. உங்களை உட்கார வைக்க. தண்ணி எடுறி. ஜனனி என்னமாச்சு? இந்தா குடு குடு குடி இவள. குடி. ஜனனி இங்க பாரு. ஜனனி இங்க பாரு. ஜனனி ஜனனி எந்திரிமா. உனக்கு என்னாச்சுமா? ஜனனி இங்க பாரு. அம்மாடி. ஜனனி ஜனனி தண்ணி குடி. அம்மாடி ஜனனி நீ ஓகேவா? அது ஒண்ணு இல்ல, சாதாரண மயக்கம் தான். என் பையனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆகி முழுசா 4 நாள் கூட ஆகல. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள இந்த ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல்ல சுத்தி அடிச்சு இப்ப புருஷனுக்கு நினைவு போய் அந்த அதிர்ச்சியில இருக்கா. நீங்க என்னடானா இவகிட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இவ என்னன்னு பதில் சொல்லுவா? முதல்ல இவ அந்த அதிர்ச்சியில இருந்து வரட்டும். நாளைக்கு காலையில நானே இவள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க சொல்றது சரிதாம்மா. நாங்க வர்றோம்மா. ஐயா வர்றோங்க ஐயா. ஜனனி பரவாயில்லையம்மா? சொல்ல மறந்துட்டேன். அந்த பஸ்ல மிஸ் ஆன லக்கேஜ் எல்லாம் தேடி எடுத்து காஞ்சிபுரம் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களாம். நாளைக்கு போய் உங்க லக்கேஜ் எடுத்துக்கலாம். நாங்களே நேத்து தான் அங்க இருந்து வந்தோம். அப்பவே சொல்லியிருந்தா நாங்க எடுத்துட்டு வந்திருப்போம்ல. நாங்க என்னமா செய்ய முடியும்? இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ரொசீஜர் முடிச்சிட்டு தான் தர முடியும். அது சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம் சிவாவால வர முடியாது. நானும் என் மருமகளும் போய் எடுத்துட்டு வரோம். நல்லதுங்கம்மா, நான் வரேன். ஜனனி இப்ப பரவாயில்லையாமா? வாமா, மெதுவா வா. நீ இங்கே இரு, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். இப்ப வந்துறேன். நாளைக்கு திரும்பவும் காஞ்சிபுரம் போகணும்னு சொல்றாங்க. கடவுளே, நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். ஜனனி நீ இங்கே இருமா, நான் போய் கேட்டுட்டு வந்துறேன். வாங்கம்மா. என்ன விஷயம் சொல்லுங்க. சார் சார், நாங்க நாகர்கோயில்ல இருந்து வரோம். பக்கத்துல ஒரு பஸ் ஆத்துக்குள்ள விழுந்துருச்சுல. ஓ சரி சரி சரி. அந்த பஸ்ல மிஸ் ஆன பெட்டி எல்லாம் வாங்கிட்டு போக வர சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமா சார். சரிம்மா, என் கூட வாங்க. இப்படி வாங்கம்மா. இதுல பாருங்க, இதுதான் ஆக்சிடென்ட் ஆன பஸ்ல இருந்து எடுத்த திங்ஸ். இதுல உங்க பேக் எங்க இருக்குன்னு பாருங்க. சிவா ஜனனி பெட்டி எதுன்னு தெரியும். என்னால எப்படி அடையாளம் காட்ட முடியும்? என்னம்மா, இதான் உங்க பேக்கா? இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி. அப்படியா? சரி சரி, பாருங்க.
வெளியிலயும் கொஞ்சம் பேக் இருக்குமா, வாங்கம்மா அதையும் பாருங்க. அதே இடம் தானே? அதே இடம் தான் சார். அப்படியா? ஆமா சார். வாங்கம்மா. இதுல உங்க பேக் எதுன்னு பாருங்க. ஏமா, உங்க பேக் இதுல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சிவா ஜனனின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. பெட்டியை பார்த்தாலும் வெளிநாட்டுல இருந்து வரவங்க கொண்டு வர மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இதுவா தான் இருக்குமோ? சார், இந்த கருப்பு கலர் சூட் கேஸும் அந்த கருப்பு பேகும். அப்படியா? ஜனனிங்கிறது நீங்க தானா? ஆ, சிவாங்கிறது? சார், அது என் மகன் தான். அன்னைக்கு அடிபட்டதுல இருந்து இன்னும் கண்ணு முழிக்காம இருக்கான். அதான் நானும் என் மருமகளும் வந்தோம். பரவாயில்லங்க, அது ரெண்டும் உங்க பொட்டி தாங்கிறதுக்கு ஐடியா ஏதாவது காமிச்சிட்டு எடுத்துட்டு போங்க. ஆண்டவா, ஏதோ நல்ல காலம் இந்த பெட்டி கண்ணில் பட்டுச்சு. இந்த பேரை பார்த்து சொல்லிட்டேன். இப்ப திடீர்னு ஐடி வேணும்னு கேட்டா நான் என்ன செய்வேன்? இதை எப்படி சமாளிக்கிறது? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா கூட பரவாயில்லம்மா. ஐயா, என் மருமக மலேசியால இருந்து வந்திருக்கா. பாவம், அந்த பஸ்ல சிக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு உசுர கையில புடிச்சு தப்பிச்சு வந்திருக்கா. அவகிட்ட எப்படிங்கய்யா நீங்க கேக்குற அட்டை இருக்கும்? நீங்க தான் என் மருமக நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யணும். உங்க நிலைமை புரியுதுமா, ஆனா எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குதுல்ல. இது உங்களோட பொருள் தான், எந்த அடையாளமும் இல்லாம எப்படிமா கொடுக்க முடியும்? ஏமா, இது உங்க பொட்டின்னு தானே சொன்னீங்க? நம்பர் லாக் தெரியும்ல, அதோட லாக்கை ஓபன் பண்ணி பொட்டியை திறந்து காமிச்சிட்டு எடுத்துட்டு போங்க. ஜனனி, அவர்தான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாரே. பேசாம நீ அந்த பெட்டியை திறந்து காட்டிடுமா? தள்ளுங்க. ஒதுங்கம்மா. சார் பாருங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லையே ஆனா மாப்பிள்ள மாப்பிள்ள இந்த இருக்கு மாப்பிள்ள. துளசி துளசி மாப்பிள்ள, துளசி பேக்கு தான் மாப்பிள்ள. துளசி துளசி அம்மாடி துளசி அம்மாடி துளசி 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 அம்மாடி அம்மா துளசி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.